ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முத்தான ஒரு 4 டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான அருமையான இந்த டிப்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நான் தான் என்னென்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜோதியம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் கொடுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போது வாங்க எங்கள் வீடியோவுக்கு போகலாம். இப்போ டிப்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ வெயில் காலம் ஜாஸ்தி. இப்போ வெயில் காலத்துக்கும் மழை காலத்துக்கு மட்டும்தான் இந்த குடையை நாம் யூஸ் பண்ணுவோம். மற்ற நேரத்தில் இது அப்படியே கிடக்கும். என்ன ஆகுது ஏதாகுதுன்னு தெரியாது. நிறைய தூசண்டி போய் கிடக்கும், ஒட்டடை பிடிச்சி போய் கிடக்கும். பிரித்து கூட பார்க்க மாட்டோம். மழையில் நனைஞ்சி சுத்தமானால் தான் உண்டு. இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இதிலே கொடுத்துருப்பாங்க ஒரு நாட்டு, இது போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் போடாத பழைய சாக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஏன்னாலாம் அந்த பெருசாக இருக்கும், இந்த வாய் பெருசாக இருக்கும், காலுக்கு நிற்காது, லூஸாக இருக்கும். இப்போ அதிலிருந்து ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாக்ஸை வச்சு இந்த குடையில் இப்படி போட்டுக்கலாம். இது போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு அழுக்கே ஆகாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இது அப்படியே கிடந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்கு மட்டும்தான் இந்த குடையை எடுப்போம். இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. இப்படி இப்போ ஒரு சாக்ஸு வேஸ்ட்டாக போகிற ஒரு சாக்ஸு போட்டு நீங்கள் அப்படி தொங்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இதில் ஒரு பஞ்சு மாதிரி அழுக்குப்பட்டிருக்காது, ஒட்டடை பிடிச்சிருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்கும். முன்னெல்லாம் ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ப்போம். இப்போல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை. நம்ம ரேஷன் அரிசி ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் கல்லுப்பும் ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு கொஞ்சம் சுட தண்ணி ஊற்றி நல்லா ஒரு குளுக்குனிங்கன்னா அதில் உள்ளே இருக்கிற ஸ்மெல்லு, ஒரு அழுக்கு எது இருந்தாலும் சரி நல்லா க்ளீன் ஆகிடும். முன்னெல்லாம் உப்பு மட்டும் போட்டு நம்ம அலசுவோம். இப்போ அரிசியும் போட்டு நல்லா அலசுறதுனால, தண்ணி கொஞ்சம் ஊற்றிருச்சு. இப்போ அரிசியும் போட்டு நல்லா அலசுறதுனால, சுட தண்ணி போட்டு அலசுனால எந்த பிளாஸ்கில் எந்த ஒரு வாசமும் இருக்காது. இது பிளாஸ்கில் இது ஒரு பாட்டில் தான். பாட்டிலாக இருந்தாலும் சரி, பிளாஸ்கிலும் இதே மாதிரி செய்யலாம். பிளாஸ்க் பால் ஊற்றிலாம் வைப்போம். அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சோப் ஆயிலும் போட்டு நல்லா குளுக்குனிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு இப்படியே வைக்கும்போது குள்ளே கொஞ்சம் தண்ணி அப்படியே இருக்கும். இது நல்லா வடியை வைக்கணுன்னா இப்படி கமுத்தி வைப்போம். அது நல்லா கப்புன்னு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனை வரும். அதுக்கு ஒரு என்ன சூப்பரான ஒரு ஐடியான்னா, இந்த மத்து ஒன்று எடுத்துக்கோங்க, பருப்பு கடையிற மத்து. இப்படி எடுத்துட்டு நீங்கள் பாட்டில் இப்படி கமுத்தி இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த தண்ணி எல்லாம் அப்படியே வடிஞ்சு வந்துடும். இந்த வாசனை கப்புன்னு இருக்கிறதுனால வாசனை வராது. இப்போது இந்த மத்தில் இப்படி போட்டு, இந்த மத்தில் போட்டு இப்படி ஓரமாக முட்டு கொடுத்து நிறுத்திட்டிங்கன்னா நல்லா பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். அந்த வாசனையும் இருக்காது, நல்லா காஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அந்த தண்ணி வடிகிறதுக்காக நாம் இந்த மத்தூவில் அப்படி கமுத்தி வைக்கிறோம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி குண்டா தான். இந்த இட்லி குண்டா ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாதி அளவுக்கு கருத்து போய் கிடக்கும். அது காரணம் நம்ம இது இட்லி அவிக்கிறதுனால அந்த தண்ணி கொதிச்சு இந்த முட்டை வேக வைக்கும் போதோ, இந்த இட்லி வேக வைக்கும் போதோ, இல்லை சுட தண்ணி காய வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரமெல்லாம் கருத்து போகும். அந்த கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி புளியை இந்த கொதிக்கும் போது, இட்லி வேக வைக்கும் போது போடாதீங்க. இட்லியெல்லாம் வேக வச்சுட்டு ரொம்ப குண்டா கருப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தனியாக தண்ணி கொதிக்க வச்சு இந்த மாதிரி புளியை கொஞ்சம் போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்கோ அது வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்க வச்சு இந்த இதில் புளியை நீங்கள் அதில் போட்டுட்டிங்கன்னா அந்த கருப்பெல்லாம் அப்படியே வந்துடும். இப்போ எங்கள் குண்டால் அந்த கருப்பு இல்லை, அதனால் நான் போடலை. ஆனால் இது ஏற்கனவே நான் இந்த ஃபாலோ பண்ண டிப்ஸு தான். முன்ன ஒரு தடவை இட்லி குண்டா இருந்தது, அதுக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன். இது கருப்பாக இல்லை, அதனால் நான் இதில் போடலை. இது ஏன்னா இன்னொன்று காரணமும் இருக்குது. உப்பு தண்ணி ஊற்றி நீங்கள் இட்லி அவிக்கும்போது கூட அந்த மாதிரி காரப்படியும் ஏடாடாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த உப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறதுனால கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஏடாடாக இருக்கும். இப்போ எங்கள் குண்டா வெள்ளையாக இருக்கிறதுனால நான் இந்த புளி போடலை. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி முட்டை வேக வச்சு அந்த கரை இருந்தாலும் சரி, இட்லி வேக வச்சு அது ஒரு கரை இருந்தாலும் சரி, அது வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சு இந்த புளியை போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு அதை எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா அந்த கரையெல்லாம் சுத்தமாக போயிடும்.
இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இருக்கிறதுல இது ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய டிஷர்ட் இது என்ன பண்ணலான்னா, இப்போ வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வெயிலில் வண்டி ஓட்டிக்கிட்டு போனால் நம்ம கையெல்லாம் பாருங்கள் அப்படி கருத்து போயிடுது. வண்டி இப்படி ஓட்டிகிட்டு போகும்போது இங்கேருந்து இது வரைக்கும் நல்லா கருத்து போகுது. அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் ஒரு பில்லோ செஞ்சுருந்தேன், தலகாணி. இந்த சோஃபா கவருக்கு ஒரு தலகாணி செஞ்சுருந்தேன். அப்போ இந்த டிஷர்ட் கட் பண்ணும்போது எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கை துணி மட்டும் இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எது வரைக்கும் கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா, இந்த இது இருக்குது பார்த்திங்களா ஆம்போல், இதில் ஒரு முக்கால்வாசி அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இப்படி கட் பண்ணியாச்சிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையை நல்லா திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டுக்கிட்டு இப்போது இந்த மாதிரி சாக்ஸ் மாதிரி கைக்கு போட்டுக்குங்க. நம்ம இந்த வண்டி ஓட்டும்போது ரொம்பவே சிரமமாக இருக்குது. நல்லா செவன்னு இருப்போம், ஆனால் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப கருத்து போவோம். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கை பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த ப்ளவுஸ்க்குள்ளே கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அன்றைக்கி பில்லோ தயார் பண்ணும்போது கை துணி கட் பண்ணும்போது எனக்கு இந்த டிப்ஸு தோணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், ப்ளவுஸில் இப்படி கையில் போட்டு விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு இந்த கை வந்து கருத்து போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட் பண்ண துணியை வந்து உள்ளே வந்து ப்ளவுஸ்க்குள்ளே நம்ம தள்ளி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படி நீட்டாக இருக்கும். இந்த கடையிலலாம் இதுக்காகவே விற்கிது, கை கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு சாக்ஸ் விற்கிது. அதெல்லாம் எப்படி 200 ரூபா பக்கத்தில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு டிஷர்ட்டு, பழைய டிஷர்ட்லேயே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி கைக்கு போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம வெயிலில் வண்டி ஓட்டும்போது கைக்கு எந்த ஒரு இதுவும் வராது, கருப்பாகாது. நாம் முகத்துக்கு கூட நாம் ஹெல்மெட் போட்டுக்குவோம். கைக்கு நம்ம இந்த மாதிரி சாக்ஸ் விற்கிது கடையில், அதை வாங்கி போட்டுக்கிறாங்க நிறைய பேர். நம்ம வீட்டில் வீணாக போன பழைய டிஷர்ட்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் வண்டி ஓட்டும் போது சும்மா ஜம்முன்னு இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முத்தான இந்த 4 டிப்ஸும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஜோதியம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் அருமையான டிப்ஸோட வீடியோ வரும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.